இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொட்டி குருமா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 250 கிராம் மாவு எடுத்துக்கிறோம். உப்பு, கொதித்தாரிய தண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த பவுலில் நாங்கள் எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த அளவு பதம் வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ ரொட்டி எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்குறோம். நான் 2 ரொட்டி எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இப்போ நல்லா தட்டி வச்சுக்கிட்டு மாவை நல்லா நம்ம சப்பாத்திக்கு எப்படி தட்டுவோமோ அது மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு, சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசாக தட்ட தேவையில்லை, ஓரளவு தட்டிக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போது பேனுக்கு எண்ணெயை பூசிட்டு ரொட்டியை நாங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ரொட்டியை திருப்பி போட்டுக்கலாம். மற்ற பக்கம் சுட்டுருச்சின்னு நினைக்கிறேன். நல்லாவே சுட்டுருக்கு. இப்போது நாங்கள் சுட்டு வச்ச ரொட்டி நல்லாவே சுடுக்கட்டுருச்சு. நாங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுட்டு வச்சுருக்க ரொட்டியை சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். நான் 2 ரொட்டி எடுத்திருக்கேன். தேங்காய் தேவையான அளவு. நான் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கருவேப்பிள்ளையும் தக்காளி ஒன்றும் வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கறி கொச்சிக்க எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கரம் மசாலா, மஞ்சள், கொச்சிக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியனை வதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். முதல்ல பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய்க்கே கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா கருவேப்பிலோட ஃப்ளேவர் எண்ணெய் கொஞ்சம் இறங்கணுன்றதுக்காக. இப்போ நான் இதுக்கு பச்சை கொச்சிக்காயும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை கொச்சிக்காய் எடுத்திருக்கேன். இப்போது ஓரளவு ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் சேர்த்து நான் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வேகரைக்கு உப்பு சேர்த்தா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா அந்த ஒரு வேகுன்னு சொல்கிறனால சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பிறகும் உப்பு ஒரு ரெடியாக சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம்லாம் வெந்து வந்தோடனே நான் இதோட தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளி வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு வேணும்னா தக்காளி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா தக்காளி எல்லாமே வெந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் எல்லாத்துக்கும் பார்த்து நீங்கள் வந்து உங்களோட கொச்சிக்காய் தூள் போடுறத சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து உப்பு சேர்த்து உப்பு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நான் பிச்சு வச்சுருக்க இதை ரொட்டியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொதித்து நல்ல ஒரு கொதி வந்து 2வது கொதி வர்ற நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரி. இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி எங்களோட ரொட்டி குருமாவை செஞ்சாச்சு. இப்போ நாங்கள் ஆசையாக செஞ்ச ரொட்டி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.